இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரே குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் 4 பேர் வெளியே இருக்காங்க. ஆனால் எங்கே போக போகிறாங்கன்னு தெரியலை. நான் கிளம்பியாச்சு. முட்டூர் போகிறோம். இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு vlog. ரொம்ப புழுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காற்று பயங்கரங்க. காட்டுக்குள்ளே அப்படிங்கிறதுனால பயங்கர புழுதியாக இருக்கும். அதனால் போகிறப்ப ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. பாப்பாவுக்கு தொண்டை வலிக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ஆளுக்கு ஃபஸ்ட்டே ஆரம்பித்து ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. இன்னொரு ஆளுக்கு அப்போ தான் ஆரம்பிச்சிருந்தது. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு மாத்திரை வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்க அத்தை வீட்டில் விட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. பெரிய பாப்பா வர்றதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டா. ஆனால் அவள் வர முடியல அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் சின்ன வருத்தம். கடை பக்கத்தில் தான் அப்படிங்கிறதுனால போகிற வழியில் சாப்பிட்டு போயிருக்கலாம். ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவலிங் அப்படிங்கிறதுனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. எனக்கு என்னமோ புதுசாக அண்ணன் சொல்லி கொடுத்தது சொதி இட்லின்னு சொல்லிட்டு அது சாப்பிட்டு பழகி இது செகண்ட் டைம் சாப்பிட்டாச்சுங்க. இது டப்பா நல்லா இருக்குன்னு வாங்கினேன். வாழைக்கன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு செவ்வாழைக்கன்று விற்றுட்டு இருந்தாங்க. வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டாரு. கேட்டால் கோழி குத்திரும் அப்படின்ட்டாரு. என்னதான் அப்பப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் சேட் பண்ணிக்கிட்டாலும் நேரில் பார்த்து சந்திச்சு சிரித்து பேசிக்கிற அனுபவம் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறதுனால சரி எல்லோரும் வருவாங்கள்ல, சிரித்து பேசி சந்தோஷமாக இருந்துட்டு வரலாம் அப்படின்னு போனது தாங்க. எப்படியும் நதியா மட்டும் வந்தா பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். எனக்கு கூப்பிட்ட பானுப்பிரியா கடையாளம் தெரியுமா இல்லையாங்கிறதான் ஒரு கேள்வியாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள். வாங்க எப்படி மண்டபம் கண்டுபிடிச்சிட்டேன். நீ மட்டும் தான் வந்தியா? எங்க வருவாங்களா? எடுக்கலாமா? யார் இது? பாப்பியா? ஹலோ. டேய் என்னடா ட்ரெஸ் சூப்பரா இருக்குடா. டேய் மொட்டுக்கோசு யார் இது? எனக்கு தெரிஞ்சு போனோன்னே அவள் கண்டுபிடிச்சிட்டா அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்து. பாப்பாவோட ட்ரெஸ் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அப்புறம் கூப்பிட்றோன்னு சொன்னீங்க. வேலை ஃபோட்டோ எடுக்கச்சு பேசி வீடியோடி அப்புறம் நேரம் இல்லை 4 நிமிஷம் 5 நிமிஷம் பேசிட்டு நேரம் இல்லை. பேசாமே தண்ணி குடிக்கிறியா? ஜூஸ் போட்டு கூட பிறப்ப பெருமைப்படுத்துகிற விதமாக இருக்கிறது நான் நினைக்கிறேன். இந்த சீரு மொட்டை அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே மாமன் அப்பச்சி அந்த மாதிரி உறவுகள் மடி மேலே உட்கார வச்சு காது குத்துறது மொட்டை அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம். அப்புறம் சீர்னா தாய் மாமன் முன்னாடி நின்று செய்கிறது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையாகவும் பெருமையாகவும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஆஃப் சாரீ தாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது என்னமோ ஃபஸ்ட்டு பார்த்தங்காட்டி அது பிடிச்சதா இல்லை என்ன ஏதுன்னு தெரியல. சாரியை விட எனக்கு பாப்பா ஆஃப் சாரியில் இருந்தது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கலர் எடுப்பாக இருந்துச்சா இல்லை நான் அது க்ளோஸ்அப்பில் பார்த்தங்காட்டி எப்படி தெரியுதா என்ன ஏதுன்னு தெரியல. பாப்பாவுக்கு சாரீ மாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம சீரில் நம்ம பாப்பா சீரில் பாப்பாவை உட்காரக்கே விடல. ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரமாவது போராடி இருப்பாங்க அந்த சீட்டுக்காக. ஏன் இந்த சீன் இங்கே நடக்கலை அப்படின்னு எனக்கு தெரியல. இனிமேல் தான் அவளை கேட்கணும். குட்டீஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக உட்காந்துட்டு இருந்தாங்க. குட்டி தங்கத்துக்கு வெயில் அப்படிங்கிறதுனால கசகசன்னு இருந்திருக்க மாட்டேங்குது. அவள் உட்காரவே இல்லைங்க கடைசி வரைக்கும். ஒரு ஃபோட்டோ கூட எடுத்தாங்களா எடுக்கலையானேன்னு தெரியல. அப்போ இந்த குட்டீஸை ஃபோட்டோ எடுக்கிறக்குள்ளே இருக்கிற இது இருக்கே சாமி. அவள் கடைசி வரைக்கும் ஒரு ஸ்டில்லாவது நல்லா இருந்தாளா இல்லையான்னு தெரியல. அழுதுகிட்டே தான் இருந்தா.
பிரியங்கா செமையாக பேசினா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. புதுசு அப்படிங்கிற மாதிரி தெரியவே இல்லை. என்னை யாரும் தெரியுதா சாமி அப்படின்னு கேட்டால் தெரியுதுன்னு சொல்லிட்டா. அப்புறம் பொட்டு வச்சு பூ வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபோனு, யாராது அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியும் தெரியாமல் இது வந்துருச்சோ அப்படின்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு நதியா வந்திருந்தாங்க. தம்பி தான் வீடியோ எடுத்தான். தமிழரசன் செமையாக எடுத்திருக்கீங்க, தேங்க்யூ. டேய் அந்த பிக்சர் காட்டுடா. அட யார் வருவாங்க என்ன இருந்தது இப்போவே எத்தனை பேர் சொல்லி, அது தப்பு தான் தப்பு பண்ணிட்டேன். இப்போதான் 2 மாதம் ஆச்சு. ஆமாம், ஜனவரியில். கரெக்டாக பாப்பா வெளி என்னை பார்த்து எப்படி கண்டுபிடிச்ச? ஃபஸ்ட்டு பார்த்த ஞாபகம் இருக்கா இல்லை எங்கே எல்லாம் மறக்க முடியுமா? அப்புறம் அது எது ஃபோட்டோ எடு. ஃபோட்டோ எடுக்கல, வீடியோ தான். நான் ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் கொடுத்துருக்கேன். நானே அங்கே எனக்குனே பார்த்தேன்னா இந்த ஹேரை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். இது ஹேர் இல்லை, இதெல்லாம் வெட்டிட்டேன். அதுதான் இந்த அடர்த்தி மட்டும் குறையவே இல்லைல்ல, அதனால தான் இந்த பேர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இதை பார்த்து ஒரு 20 வருஷம் பக்கமாக மேலே இருக்குமே. மேலே இருக்கும் 21 வருஷம் ஆச்சு. 21 வருஷம் ஆச்சா? மேடம் நதியா என்ன நம்பர் வருது? நம்மளுக்குலாம் யாருமே கூப்பிட மாட்டாங்களே, பார்த்தேன் நான். சரி வரட்டும் அப்படியா? இல்லை நிஜமாவே இனி அவ்வளோதான் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு டக்குன்னு கிளம்பலாம். அப்புறம் அவருக்கு வந்து ரொம்ப நேரம் பேட்சா? என்ன பேட்ச்? 2004 பேட்சா? 10th எப்போ எழுதுனா? 2004 2 நல்லா தெரியுமா? ஏன்னா அதுக்கு மேலே நம்ம படிக்கல. அதுக்கு மேலே நம்ம படிக்கல. நான் படிக்கல. 2004 முடிஞ்சு கல்யாணம் அப்படியே முடிஞ்சு. என் பையன் நேரம் காலேஜ் எங்கள் அத்தை ஒன்று இங்கே இருக்குது. நாங்கள் எங்கள் சித்தி பொண்ணை வந்து இங்கே அரைச்சி என் வாழ்நாளில் மறக்க முடியாத நாளாக நான் அதை கருதுகிறேன். அது ஏன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். மைண்ட் ரிலாக்ஸாக ரொம்ப சந்தோஷமாக செமையாக இருந்தேன். சூப்பர், தேங்க்யூ டி, தேங்க்யூ நீ கூப்பிட்டதுக்காக. நதியா நீ வந்ததுக்காகவும் தாண்டி தேங்க்யூ. 8:30 மணிலேருந்து அடாடாடாடா காருக்குள்ள காது நிறையா பாட்டு என்ஜாய் பண்ணியாச்சு. மணி எதிர்த்துல இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு பார்க்குறோம். செம, நினைக்கவே இல்லை ஒரு 5 நிமிஷம் ஃபோனு கான்வர்சேஷன் இந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நிஜமாலுமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், மன நிறைவாக இருந்தேன், ஹாப்பியாக இருந்தேன்னு வச்சுக்கலாம். என்னோட 3 லட்சம் ரூபா முதல்ல நான் எப்படி காப்பாற்றுறேன் அப்படின்னா, நிஜமாக அப்பப்போ இப்படி நடக்கும், நிறையா டைம் நடந்துருக்குது. இது ஒரு பெரிய கதையே இருக்குது. என்னென்னா இப்போ பாருங்கள், பார்த்துட்டு இந்த செயின் வந்து இப்படியே கழட்டிடலாம் வந்துருச்சு. இந்த டாலர் வந்து அப்படியே இருக்குது. எப்போவுமே இதில் பின் குத்திடுவேன், அதனால் அது அப்படியே தப்பிச்சிச்சு. இந்த டாலர் வந்து 2019 18 நல்லா தெரியல. இப்போ செயின் வந்து கையில் இருக்குது. எப்பவுமே போடும்போது ஃபஸ்ட்டே தொலைகிறதுக்கு முன்னாடியே போடுறது இப்படி போட்டுப்பேன். போட்டு இப்படி லாக் பண்ணி குத்திடுவேன். ஆனால் வந்து அப்போல்லாம் பின்வசி குத்த மாட்டேன். இந்த டாலர் வந்து தொலைஞ்சு போய் எப்போது ஐயோ சாவி வாங்குறதுக்கு மறந்துட்டுனே, வீட்டில் சாவி இருக்கா இல்லையான்னு தெரில. அப்போ இந்த டாலர் ஒரு நிமிஷம் இருங்க. இந்த டாலர் வந்து தப்பு தப்பாக பேசுகிறானோ இல்லை கரெக்டாக தான் பேசுகிறேன். இந்த டாலர் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேங்க. அந்த கல்யாணத்தில் கல்ண்டு தொப்படின்னு விழுந்துடுச்சு. தொப்படின்னா எங்கே, ஐயோ ஒரு அண்ணா சொன்னாரே அந்த வீடியோ மாதிரியே போடுறேனோ. சரி அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் 100 பவுன் போட சொன்னார். என்கிட்ட இருக்கிறது இது ஒரு 1.5 பவுனு, அது ஒரு 1.5 பவுன் 3 பவுனு.
இந்த டாலர் வந்து தொலைஞ்சு போய் கிடச்சது. இது வந்து இறங்கினோன்னையுமே ஒரு கல்யாண வீட்டில் மண்டபத்தில் இறங்கினோன்னையுமே வந்து கீழே விழுந்து நசுங்கிருச்சு. இந்த இடமெல்லாம் இது மறுபடி வச்சதுங்க. ஒரே மாதிரி சப்பழிஞ்சு போச்சு. என்ன சொல்கிறது, கார் டயர் மேலே சிக்கிட்டு கிடச்சது. கல்யாணத்துக்கு போனோன்னையுமே வந்து கழுண்டு கீழே விழுந்துருச்சு மடியில் இருந்து அப்போவே. ஆனால் வந்து இந்த செயின் மட்டும் இப்படியே இருந்திருக்குது. நம்மளுக்கு அப்பப்போ ஃபோட்டோ எடுக்கிற பழக்கம் இருக்குது அப்படிங்கிறதுனால கேட்டு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். கல்யாண மண்டபத்தில் ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ எடுத்திருக்கிறோம். அந்த ஃபோட்டோஸில் பார்த்தா செயின் இருக்குது, ஆனால் டாலரை காணோம். வீடு வந்துட்டு அப்போ ஸ்கூல் இருந்துச்சு பாப்பாங்களுக்கெல்லாம். பாப்பாங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஸ்கூலுக்கு ரெடியாகி போயிட்டாங்க. அவங்க அப்பா வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டரு பக்கமாக வருமா என்னமோ தெரில. இந்த டாலர் போனோன்னையுமே எங்கே இருந்துச்சுன்னா இறங்கினோன்னையும் என்ன இருக்குது, கார் பார்க்கிங்கில் இருந்துச்சு. கார் பார்க்கிங்கில் இருந்து அவர் எடுத்துகிட்டு வந்துட்டார். யாருக்குமே தெரியல இது கவரிங் நினச்சாங்களா என்னென்னு நினச்சாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு 3-4 மணி நேரம் தொலைஞ்சு போயிட்டு கிடச்ச செல்லக்குட்டி இது. அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் நல்லா லாக் பண்ணுறதில்ல, ஏழை செயின் மோசமானு தெரியாது. இந்த இடத்துல பின்னூசி குத்திப்பேன். இது வந்து எப்பவுமே இப்படியே போட்டுப்பேன். இது வந்து டாலர் வந்து எப்போ கலந்துச்சு என்ன ஏதுன்னு தெரியலிங்க. டாலர் சாரியில் இருந்துச்சு. செயின் வந்து இப்படியே இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் செயின் இப்படியே இருக்கும். என்னோடய டெக்னிக் நீங்களும் முடிஞ்ச ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு இவ்வளோ நேரமாக அப்படின்னு கேட்பீங்க. இதுதான் நடந்து சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இதுவும் பிடிக்கும், இந்த கம்மலும் பிடிக்கும். இந்த கம்மல் தான் அடமானம் வச்சு நம்ம மாடு வாங்கினது. ஒரு 6 மாதமாக என்னமோ அடமானத்தில் இருந்தார்கள். இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷமாக மணி 3 ஆச்சுன்னு நினைக்கிறேன். 9 மணி கிளம்பிட்டு ஒரு 3 மணி வரைக்கும் நல்லா சுற்றிட்டு வந்தாச்சு. இனி போய் மற்ற வேலைகளை பார்ப்போம். பாய்.